வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஒரு நடிகரை பத்தி பார்க்க போறோம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வீடியோ என்ன வீடியோனா கேப்டனை பத்தி நானும் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிறது ஒரு உந்துதல் எனக்கு ஏற்படுத்திட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு இப்ப சொன்னோம்னா 1995ஆம் வருஷம் வெளியான கருப்பு நிலாங்கிற படத்துல அரவிந்த் ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இப்ராஹிம் ராவுத் இந்த படத்துக்கு தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்துல ரஞ்சிதா, குஷ்பு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. மியூசிக் இந்த படத்துக்கு தேவா. இந்த படத்தினோட நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். விடிய வரலும் ஷூட்டிங் என்னங்க நடக்குதுன்னா நைட் 2 மணி வரலும் மழை பெஞ்சு மழையில் நனைஞ்சுக்கிட்டே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா விஜயகாந்த் சாரனோட ஆபீஸ் பக்கத்துலயே இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா அந்த யூனிட் மொத்தமும் மழையில் நனைஞ்சுக்கிட்டே மணி 2 மணி வரலும் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. விஜயகாந்தும் அந்த ஷூட்டிங்ல இருக்காரு, அவரும் நனைஞ்சுதான் கிடக்காரு. நினைச்சோன்னே என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு 2 மணிக்கு மேல எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு அவர் ஆபீஸ்லயே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் கீழ் ஃப்ளோர்ல லேடிஸ் எல்லாம் தங்க வச்சுட்டாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மற்றபடி கூட இருந்தவங்க எல்லாத்தையும் கீழ் ஃப்ளோர்ல தங்க வச்சுட்டு ஜென்ஸ் எல்லாம் மேல் ஃப்ளோர்ல தங்கிட்டாங்க. உடனே மேலே போய் இவங்க டீமோட ஒரு 4-5 பேர் போய் மேலே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வரிசையாக படுத்துருக்குறாங்க. மண்டபத்தை ஃபுல்லாகவே அங்கே ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ விஜயகாந்த் உள்ளே போகிறாரு. போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி போனவங்க 2 பேர் போய் சார் வராரு எந்திரிங்கன்னு சொல்லி அவங்க எழுப்பி போகிறாரு. உடனே விஜயகாந்த் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு நம்ம கேப்டன் எழுப்பாதீங்க, தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தள்ளி வர சொல்லிடுறாரு. வர சொன்னோடனே அவர் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஒரு துண்டெடுத்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த பக்கமும் படுத்துருக்காங்க. 2 பக்கம் கால் நீட்டி படுத்துக்கிறாங்க. நடுவில் துண்டு விரிச்சு அவர் பாட்டு படுத்துக்கிட்டாரு. தலைவாணி கூட கிடையாது. உடனே கூட இருந்தவர் என்ன பண்ணாரு, போய் ஒருத்தரோட தலைவாணியும் அழுங்காம எடுத்துருக்கிறாரு. எடுத்தோடனே எடுக்காத, அது அவர் தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் தலைவாணி இல்லைன்னு என்னன்னா நான் கையை தலைவாணியை வச்சு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் தலைவாணியா வச்சு படுத்து விடியவில் அவர் ஆபீஸ்ல அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உடனே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூட இப்ப இருக்கிற நடிகர்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியாது, இல்ல அப்ப இருந்த நடிகர்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி அவரோட ஆபீஸ்ல அவரே போய் அந்த இடத்துல அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டோட கால் பக்கத்துல படுத்து விடியவரில் தூங்கியிருக்காரு. விடியவரிலும் தூங்கினாருன்னா விடியவரிலும் கூட தூங்கல. மணி 5 மணி ஷார்ப்பா எந்திரிச்சு அவர் உண்டான வேலையை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா அவர் கேப்டன் மேல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும்னு சொல்லிட்டு அரவிந்த் ராஜ் டைரக்டர் இதுல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா நம்ம கேப்டனுடைய புகழ் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, நம்மளுக்கு எல்லாம் தன்னால தெரியாம இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆச்சரியமா இந்த வீடியோவை சொல்றேன். கேப்டனை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.